வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி நாம் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கண்ணன் செய்த உதவி இந்த பாடத்தில் சில வார்த்தைகளை வாசிக்கலாம். வார்த்தைகளை வாசிக்கும்போது குறில் நெடில் எழுத்துக்களை கவனித்து நாம் வாசிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள். உ த வி உதவி. உ த வி உதவி. இதில் எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான், அதனால் குறுகி ஒலிக்கணும். அடுத்தது ப ர வை பறவை. ப ர வை பறவை. அடுத்து ப எல் லி பள்ளி. ப எல் லி பள்ளி. அடுத்து இந்த வார்த்தையை பாருங்க. கா ய இம் காயம். கா ய இம் காயம். ஏன் காவை நம்ம எழுத்து ஒலிக்கிறோம்? ஏன்னா காக்கிட்ட துணை எழுத்து வந்திருக்கு, அதனால் காவை நம்ம கா அப்படின்னு ஒலிக்கணும். அடுத்து ம ர இம் மரம். ம ர இம் மரம். அடுத்து க என் நா என் கண்ணன். க என் நா என் கண்ணன். அடுத்து இந்த வார்த்தையை பாருங்க. முதல் எழுத்து என்ன? பே. அதாவது பேனா ஏ வரிசை, அதாவது நெடில் எழுத்து. அப்போ இதை நாம் இழுத்து வாசிக்கணும். பாருங்க. பே ரு இந்து பேருந்து. பே ரு இந்து பேருந்து அப்படின்னு வாசிக்கணும். குழந்தைகளே, இங்கே பாருங்க. செ எல் பே சி செல்பேசி. செ எல் பே சி செல்பேசி. ஏன் பேவை பேன்னு இழுத்து சொல்கிறோம்? ஏன்னா இது ஏ வரிசை நெடில் எழுத்து, அதனால் நம்ம அதை பே அப்படின்னு இழுத்து வாசிக்கிறோம். அடுத்து காக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வந்திருக்கு? துணை எழுத்து வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம காவை எப்படி வாசிக்கணும்? இழுத்து வாசிக்கணும். கா வ ல யர் காவலர். கா வ ல யர் காவலர். அடுத்து மா கிட்ட துணை எழுத்து வந்திருக்கு இல்லையா? அப்போ மாவை எப்படி வாசிக்கணும்? மா அப்படின்னு வாசிக்கணும். மா ந வ யர் மாணவர். மா ந வ யர் மாணவர். அடுத்து இங்கே பாருங்க. பா கிட்டையும் ரா கிட்டையும் துணை எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களையும் நாம் எப்படி வாசிக்கணும்? இழுத்து வாசிக்கணும். வாசிக்கலாமா? பா ரா இட்டு பாராட்டு. பா ரா இட்டு பாராட்டு. அடுத்து க தி ர வ இன் கதிரவன். க தி ர வ இன் கதிரவன். அடுத்து பெ ரி ய வ யர் பெரியவர். பெ ரி ய வ யர் பெரியவர். அடுத்து ஓ. ஓ குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில் எழுத்து. அப்போ ஓவை எப்படி உச்சரிக்கணும்? ஓ அப்படின்னு வாசிக்கணும். ஓ இட் டு ந யர் ஓட்டுனர். ஓ இட் டு ந யர் ஓட்டுனர். அடுத்து ஆவை எப்படி உச்சரிக்கணும்? ஆ. ஆ சி ரி ய யர் ஆசிரியர். ஏன் ஆவை நம்ம இழுத்து ஒலிக்கிறோம்? ஏன்னா அது நெடில் எழுத்து. ஆ சி ரி ய யர் ஆசிரியர் அப்படின்னு படிக்கணும். அடுத்து ம கி எல் இச்
சி மகிழ்ச்சி. ம கி எல் சி மகிழ்ச்சி. குழந்தைகளே, இந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப வாசித்து படித்து பாருங்கள். நெடில் எழுத்துக்கள் வரும் பொழுது நம்ம எழுத்து வாசிக்கணும். ஆக குழந்தைகளே, நன்றாக வாசித்து படித்து பழகுங்க. நன்றி.